ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி 9ஆம் நாள் வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. 9 நாளும் கலந்துக்க முடியாதவங்க கடைசி நாள்லையாவது வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் போட்டிருந்தாங்கங்க. அதான் இன்றைக்கி வந்த டைமில் வந்து கும்மியடி ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் வந்து வெளியில் நின்று வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து பூசாரி வந்து நீங்களும் போங்கம்மா, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை வர முடியுமா என்னன்னு தெரியல. வெள்ளிக்கிழமைக்கான பூஜைக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே போகலாம் அப்படின்ட்டு நானும் போய் கொஞ்சம் நேரம் கும்மி அடித்து ப்ராக்டிஸ் பண்ணி 2 தட்டு தட்டிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அப்புறம் பூஜை அலங்காரம் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. நைட்டு வந்து 9:30 ஆயிடுச்சுங்க. இந்த டே மட்டும்தாங்க நான் டே ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தது. 10 மணி வரைக்கும் விரதம் இருந்தேங்க, சாப்பிடவே இல்லை. பூஜை வந்து 9:30க்கு தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணாங்க. பூஜை முடியவும் 10 மணி ஆயிடுச்சு. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டாங்க. அது வரைக்கும் உண்மையிலே கண்ணெல்லாம் அப்படியே மங்கலாயிருச்சு. ஆனால் அங்கே போனதுனால வந்து எனக்கு அந்தளவுக்கு பசி ஞாபகம் எதுவும் வரலை, எடுக்கவும் இல்லை. அப்புறம் நல்லா பழங்களால் அம்மாவை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நல்ல மனதார வேண்டிக்கிட்டு நானும் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க என் மூலமாக அறிமுகமான எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு வேண்டுதல் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு கோவில் பிரகாரத்தை 9 முறை சுற்றி ஜெய் சக்தி அஷ்டவாராகி சக்தி அப்படின்னு சொல்லி 9 முறை சுற்றிட்டு சரி வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அங்கே தான் இருந்துச்சுங்க பெரிய ட்விஸ்டேவும். பாத்திரம் எல்லாம் காலியாக இருந்துச்சு, பிரசாதெல்லாம் காலியாயிருச்சு அப்படின்னு நினச்சி அப்படியே என்ன பசி ஐயோ இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. எங்கள் வீட்டுக்கார் மூலமாக எல்லாருக்கிட்டையும் வாங்கி வந்து வச்சுருந்தாங்க. அந்த பேப்பர் கவரை வந்து தூக்கவே முடியல, அவ்வளோ சாதம் இருந்துச்சு. நானும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட வேண்டிட்டு ஹோமகுண்ட பூஜை நடந்துச்சு. இங்கே தான் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க வீடியோவே எடுத்தேன். ஃபோனில் சார்ஜும் வேற இல்லை, வந்தப்போ வீடியோ எடுக்க முடியல. அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பசி ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாம் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு சரி நம்ம பார்த்ததை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணும், அவங்களும் பலன் பெறணும் அப்படின்றதுக்காக கோயிலை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பூஜை பண்ணி அம்மா பாதத்தில் இருந்து செவ்வாழைப்பழம் கொடுத்தாங்க. பழங்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்களா, அதனால் செவ்வாழைப்பழம் தம்பிக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவங்க பாருங்கள் ஆளுக்கு முன்னாடி போய் வண்டிக்கிட்ட நிற்கிறாங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய். நம்பிக்கையோட வாராகி அம்மனை தேடி போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நடந்த உண்மை இது. நான் பல வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி